குப்பு போனது ஒரு பெரிய பணக்கார நாடு. அங்க ஒரு சிற்றரசி ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. அந்த ஊர்ல ஒரு போட்டி அறிவிச்சாங்க. ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. அரண்மனையில் ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெற்று வெல்லும் வீரனை அரசி திருமணம் செய்து கொள்வார். குப்பு தன்னோட வீரத்தை காட்டி சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கு நடுவுல சுப்பு போனது ஒரு காட்டு பக்கம். ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மரத்துக்கு கீழே அவன் உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரத்துல சில வீரர்கள் வந்து அவனை பிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்க. இவன் ஒரு உளவாளின்னு நினைச்சு சிறையில் அடைச்சாங்க. என் அரசியே, நான் உளவாளி இல்லை. ஓய்வெடுக்க மரத்து கீழே உட்கார்ந்திருந்தேன். நான் ஒரு சமையல்காரன். என்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. அரசி சொன்னா, சரி, நீ உண்மையிலேயே சமையல்காரன் தான், என்ன ஒரு உணவு தயாரித்து எனக்கு கொண்டு வா. சுப்பு சந்தோஷமாக சமைக்க ஆரம்பித்தான். அவன் சமையல், அடடா, அரண்மனை முழுக்க வாசனை. இளவரசி சாப்பிட்டு அப்படியே மயங்கிட்டான். இளவரசி சொன்னா, உன் சமையல் மாதிரியே உன் மனசும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. 2 பேரும் மனைவியோட தந்தை வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க.